வெல்கம் டு அவர் vlog சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம vlogல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்திருக்கோம். தலைமை அங்கே பார்த்து ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கான். அதாவது நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. ஹீரோக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் போட்டோலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எடுக்கணுமா, அதை எடுத்துட்டு இருக்கோம். இங்க வந்து செம்ம காத்து, அதோட சேர்த்து வெயில் வேற. காத்தோட சேர்ந்து வந்து வெயில் வந்து வெப்ப காத்தாட்டு வருது. இன்னைக்கு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. நீயே வந்து பேக்ரவுண்ட்ல பின்னாடி மியூசிக் போட்டுட்டு வந்தேன். இந்த கம்போட வந்திருக்க சாட்சி தேவைப்படும் சொல்லி கடையில இருந்து தூக்கிட்டு வந்துட்டியா? ஆமா, இது என்னது? உங்களுக்காக நான் வந்து 20 ரூபாய் இல்ல 100 ரூபாய் தாரேன் அப்படின்னாண்டி போய் சொல்லலாம். ஆனா ஏக்கர் கணக்குல சொல்லக்கூடாது, சரியா? அதாவது அவன் ஷார்ட் பிலிமுக்காண்டி அவன் கஷ்டப்பட்டு நான் 2500 ரூபாய் கொடுத்து அவன் வந்து பில் பண்ணிருக்கான். ஃபுல்லு கார்போர்டு கம்பு வச்சு இதுக்காக ஒரு கட்டையை வச்சு பண்ணிருக்கான். கடையில இருந்து எவ்வளவு வாங்கிட்டு வந்த? 150 ரூபாய்க்கு தருவாங்களா? பாவம், அவன் 2500 ரூபாய்க்கு அவன் போய் எடுத்துட்டு வந்திருக்கானா? எவ்வளவு ஒரு ஆளா இருப்பான். நீ அவனா சொல்லியிருக்கேன், கேமரா வாங்கிறதா நிக்காதான் சொல்லிக்கிட்டு. இப்போ இன்னைக்கு என்ன நம்ம வந்து ஷூட்ல பார்க்க போறோம்னா, அவனுங்க வந்து ஒரு பக்கம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் போட்டோ எடுத்துட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி தலைவன் வந்து லைசன்ஸ் போட்டிருக்கான். அதாவது கார் ஓட்ட போறேன். ஆமா, அதாவது லைசன்ஸ் போட்டிருக்கான். பைக்குக்கு மட்டும் தானே போட்டிருக்கேன். ஆமா, பைக்குக்கு மட்டும் போட்டிருக்கான். காருக்கு வந்து நான் போடுன்னு சொல்லி நான் சொன்னதுனால இப்போ காருக்கும் போட்டிருக்கான். வெளியே வந்து கார் ஓட்டுறதுக்கு வந்து டிரைவிங் ஸ்கூல் எல்லாம் போகணும்னா அதுக்கு வந்து சார்ஜ் எல்லாம் ரொம்ப கூட இருக்கும். எவ்வளவுன்னா 1000 ரூபாய் 1500 ரூபாய் கூட, 1500 2000 சொல்லி 2000 6000 ரூபாய் அப்படி இருக்கும். சரி, எதுக்கு நமக்கு கார் இருக்கு, நானே கார் வச்சிருக்கேன், என் நண்பனுக்கு ஒரு கார் ஓட்ட சொல்லி தரேன்னு சொல்லி இப்போ நான் கார் ஓட்ட சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப பெருமையா இருக்கு. வந்திருக்கேன் கார் ஓட்ட, நானும் ஓட்ட சொல்லி தரல, வந்திருக்கோம். அதான் அவனுக்கு ஒரு பக்கம் வந்து ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க, நம்ம ஒரு பக்கம் வந்து கார் ஓட்டலான்னு ஒரு ஐடியா. அதான் சரி, இன்னைக்கு vlog எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும்னு தெரியல. ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஆமா, ரொம்ப கிட்டத்தட்ட 1 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா வந்து எல்லாரும் சித்து போயிட்டு இவ்வளவு நாள் நாங்க கோமால இருந்தோம். நிறைய ஒர்க்கு, பர்சனல் ஒர்க்கு, அப்புறம் வந்து செமஸ்டர் எக்ஸாம் அதெல்லாம் நிறைய இருந்ததுனால எங்களால எடுக்க முடியல. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ஸ் கூட நடந்துச்சு. ஆக்சிடென்டா? ஆமா, ஆக்சிடென்ட் நடந்து கோமாளி ஆகி திரும்ப கோமாளில இருந்து எழுந்து வந்திருக்கேன். அதான் வரும்போது வந்து கோமாளி படம் போட்டான் விஜய் டிவில, அதை பார்த்துக்கிட்டு இப்போ வந்திருக்கேன். ஆமா, கரெக்ட். சரி, எப்படி நான் அது அந்த பாயிண்ட் வந்து கரெக்டா பிடிச்சது சொல்லுங்க. என்ன பாயிண்ட் பிடிச்ச? அந்த கோமாளி படம் பார்த்து தான் வந்தோம். எப்படி கரெக்டா அந்த பாயிண்ட் என்ன இது? என்ன பெரிய நியூக்ளியர் பாம்பு கண்டுபிடிச்சோம். பெரிய அணி அது கோமால ஆரம்பிச்சாலே அதானே வரும். பல வருஷம் கோமால இருந்து வெளியே வந்திருக்கானே அதானே இருக்கும். அதான் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பயமாவும் இருக்கு. இவனுக்கு வேற கார் ஓட்டத்துல வரும், ஆர்வம் கோளாறுல ஆக்சிடென்ட் வந்து இங்க போய் வண்டி சொல்ல தெரியும். வண்டிக்கு வேற பாத்துக்கோங்க, தலைவனை பாத்துக்காங்க. கடைசியா பசங்க வந்து டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சுதான் போவாங்க. ஒன்னே மாதிரி நிறைய பசங்க வந்து கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் கார் ஓட்டணும் அப்படின்னா இருக்கும், லைசன்ஸ் எல்லாம் போடணும். அதனால நான் வந்து ஒரு யாருக்கு வேணும் சொல்லிக்கலாம், எனக்கு சொல்லுது ரொம்ப கஷ்டம். பார்த்து யோசிச்சு, அதாவது எல்லாருக்கும், அதாவது மக்களுக்கு வந்து கம்மியான விலையில வந்து நம்ம வந்து கார் ஓட்ட சொல்லி தர போறோம். இவன் வந்து ஒரு பக்கம் ஷார்ட் பிலிம் வந்து எடுக்கட்டும், ஃபியூச்சர்ல இருந்து எப்படி டைரக்டர் ஆகுறதுன்னு சொல்லிக்கிட்டு இவன் வந்து ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து கார் டிரைவிங் வந்து எப்படிங்கிறத நம்ம வந்து சரிங்களா? இப்ப அவனுக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்றாங்க நினைக்கிறேன். நம்ம வந்து அவனுக்கு ஒரு பக்கம் ஷூட் ஸ்டார்ட் பண்றோம், நம்ம வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து கார் ஓட்டுவோம். இந்த கம்பு வந்து நல்ல வெயிட்டா தான் இருக்கு. இதுக்கு வந்து அதான் சொன்னேன் சாமுராய், அதாவது சாமுராய் வந்து எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி கடையில இருந்து நிறைய கடையில இருந்து. அதாவது நாங்க ஒரு விஷயம் சொல்லுதோம், அதை சொல்லுதோம், நீங்க கண்டிப்பா கோவப்படுவீங்க, ஒருத்தனை வந்து கேவலமா கேட்பீங்க. ஆனா போக போக நான் சொல்லுவேன். ஓகே, சேனலுக்கு யாரோ புதுசா வந்தீங்கன்னா மறக்காம வீடியோ பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மாப்ள, கார் ஓட்டுறது ரொம்ப ஈஸி மாப்ள, சரியா? அதாவது பைக் இருக்குல்ல, பைக் ஓட்டும் போது என்ன பண்ணுவோம், கியர் பைக் ஓட்டும் போது ஆமா கியர் போடுதோம்ல. அதாவது நம்ம கிளச்சை பிடிச்சிட்டு அடுத்து நம்ம கியர் போடுவோம்ல, அதே மாதிரிதான் இதுலயும் கிளச் பிடிச்சிட்டு நம்ம கியர் போடணும். எது கிளச்சே இல்லையா? உனக்கு ஃபர்ஸ்ட் இந்த 3 பெடல் இருக்குல்ல, இந்த 3 பெடல்ல என்னெல்லாம் வந்து கரெக்டா சொல்லி பார்ப்போம். ஒன்னு பிரேக். பிரேக் எது? பிரேக் வந்து அந்த இடத்துல நட்டு நடுஸ். அது வந்து ஆக்சிலேட்டர்.
சரி. அப்ப இது நடுவுல இருக்கிறது ஆக்சிலேட்டரா? நடுவுல இருக்கு பிரேக். சரி. அந்த சைடு ஓரத்துல இருக்கு பத்தியா, அது ஆக்சிலேட்டர். இது என்னதுதான் தெரியல, இது யோசிக்க வேண்டியதா இருக்கு. இதான் கிளட்ச் மாப்ள. இதான் வந்து காருக்கு வந்து ரொம்பவே முக்கியமானது. அதான் கிளட்சா? ஆமா. ஓகே. நீ கார் ஓட்டும் போது வந்து உங்க கவனம் வந்து ஃபுல்லா வந்து ரெண்டு விஷயம் மேல இருக்கணும். பக்கத்துல இருக்க பொண்ணு மேல, வெளியே போற ஆயா மேல எல்லாம் இருக்க கூடாது. சரி சரி, பார்க்க மாட்டேன். சரியா? கிளட்ச் மேலயும் கியர் மேலயும், அப்புறம் வந்து ஸ்டேரிங், அப்புறம் முன்னாடி. சரியா? இது மட்டும் தான் நீ கவனம் இருக்கணும். இது மட்டும் நீ நல்லா வந்து கவனம் வச்சு ஓட்டிட்டா நல்லா ஓட்டிடலாம். சரியா? விஷயம் தெரியுமா, எங்க தாத்தா தான் வந்து அஜித்துக்கே கார் ஓட்ட சொல்லி கொடுத்தது. ஆமா, உண்மையில எங்க தாத்தா தான் வந்து டிரைவிங் ஸ்கூல் வச்சிருந்தாப்ல. அப்பதான் அஜித் வந்து அந்த தலை வந்து கார் ஓட்டம்னு சொல்லி கேட்கும் போதுதான் அவர் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ அவரு பெரிய ரைசர் ஆயிட்டாரு. எங்க தாத்தா வீட்டுல போட்டோ மாட்டிருக்காரு. வாங்கிட்டு கத்துக்கிட்டேனே, நான் வந்து பெரிய ஆளானு எப்படி இருப்பேன்? நீ கலர்ல கிடப்ப. சரிதான் சொல்லிட்டானே, என்னத்தை செய்ய தெரியல. சரி பாப்போம். சரி, இப்போ வந்து நீ வந்து என்ன பண்ணுவ? ஃபர்ஸ்ட் வந்து கிளட்ச் பிடிச்சிட்டு கியர் போடுவியா, இல்ல கியர் போட்டு கிளட்ச் பிடிப்பியா? அது மட்டும் சொல்லி பார்ப்போம். ஐயோ, வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளட்ச் பிடிச்சிட்டு கீரை போடுவேன். எப்படி? கிளட்ச் யார் பிடிப்பா? அதான் சொல்ல, கிளட்ச் பிடிச்சி கீரை போடுவேன். சரி, ரைட். சரி மாப்ள, அதாவது கார் ஓட்டுறது ஒண்ணு இல்லை மாப்ள. நீ ஸ்பீடுக்கு போக போக ஸ்பீடு ஏத்த வந்து அதுக்கு ஏத்த மாதிரி நீ கியர் மாத்தணும். சரியா? அதுக்கு வந்து என்ன பண்ணணும், இப்போ வந்து கிளட்ச் ஃபுல்லா வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கியரை போட்டு எடுக்கணும். அந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் ஃபுல் கிளட்ச் பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் கியரை போட்டு எடுக்கணும். அப்படி கியரை வந்து நல்லா பிடிச்சிட்டு ரெண்டாவது கியரை போடணும் பின்னாடியா, வண்டி மூவ் ஆகும் போதுதான். அதாவது ஃபர்ஸ்ட் பேசிக்ல வந்து என்ன பண்ணணும்னா, கிளட்சை நல்லா பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் கியரை போடணும். லைட்டா வந்து ஒரு கிளட்சை விடணும். லைட்டா கிளட்ச் விடும் போதே வண்டி வந்து முன்னாடி போகும். ஆமா, உங்களுக்கு யாருக்காவது கார் ஓட்ட வந்து தெரியலன்னா, கார் ஓட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நம்ம வீடியோ பாருங்க. ஏன்னா நம்ம வந்து கார் ஓட்ட உங்களுக்கு சொல்லி தரேன், இந்த தருதலைக்கு நான் சொல்லி தரேன். அதான் ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து கார் ஓட்டத்துக்கு ஈஸியா நம்ம வந்து போய்க்கலாம். சரி, இதெல்லாம் ஓகே. நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கேன். சரியா? இப்போ வண்டி எடுத்து நீ போயிட்டு இருக்கே, அதாவது கார்ல போயிட்டு இருக்க, ரொம்ப தூரம் போயிட்டு இருக்க, எங்கன்னா ஒரு ஸ்கூல் காலேஜ் இருக்க ஏரியால போயிட்டு இருக்க, ஆப்போசிட்ல வந்து நிறைய காரும் வருது, ஆப்போசிட்ல நிறைய கார் வருது, முன்னாடி கார் போயிட்டு இருக்கு, டிராபிக்கா இருக்கு. நீ வந்து ரோடு ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்டா வந்துட்ட. ஃபாஸ்டா வர அந்த நேரம் பார்த்து காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, காலேஜ் ஓவர் ஆகி கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அந்த டைம்ல என்ன பண்ணுவ? பிரேக் போடுவேன். சடன் பிரேக். வெரி குட். இந்த மாதிரிதான் இருக்கணும் எப்பவுமே. இந்த மாதிரிதான் முன்னாடி வண்டி நிக்கினா அது வந்து எதுலயுமே வந்து அந்த கவனம் போயிடக்கூடாது. டக்குனு வந்து பிரேக்க போட்டுறணும். சூப்பர். ஏன் பிரேக் தானே போடணும்? அடிபட்டுற கூடாதுல, அந்த பிள்ளை அடிபட்டுற கூடாதுல. நம்ம என்ன பண்ணணும், அந்த பிள்ளை அடிபட்டுற கூடாதுல. பிள்ளை அடிபட்டுற ஆமா, போற காலேஜ் பிள்ளை அடிபட்டுற கூடாதுல. அதுக்காக எத்தனை தடவை பிரேக்க போட்டே தீருவேன். எவன் என்ன பண்ண நமக்கு பிரேக்க பிடிச்சிடணும் நாங்க. சரி, நான் வந்து புள்ளுன்னு சொன்னது மட்டும் தான் உனக்கு, காலேஜ் போனங்க போறது மட்டும் தான் உனக்கு அதுல வந்துருக்கு. அதுக்கு முன்னாடி கார்லாம் டிராபிக்ல நிக்கி அதெல்லாம் தெரிய சொல்லல. போய் முட்டுவேன், அவ்வளவுதான். வேற காரை கொண்டு போய் முட்டுவியா? பிரேக்க போட்டு முட்ட வேண்டியதான். என்னமா அப்ப சொல்ற? பிரேக்க போட்டு வண்டி நின்னா நிக்கும், இல்லைன்னா போய் அவனோட இடிச்சிட வேண்டியதா. வேற என்ன செய்ய? கொலகேஸ் உள்ள போயிருவா? கொலகேஸ் உள்ள போகலாம். இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், கேட்டே ஒரு பேச்சு மலிப்பி அப்படியே போக வேண்டியதா. வேற என்ன செய்ய முடியும்? சரி, அப்படி எனக்கு ஒரு சின்ன டவுட். சொல்ல. ஸ்கிட் அடிப்பது எப்படி? அது அந்த வண்டியை பிரேக் போட்டு ஸ்கிட் அடிப்பாங்களா வண்டியில? பைக்ல எல்லாம் நல்லா இப்படி போட்டு ஸ்கிட் அடிக்கலாம். அந்த மாதிரி கார்லயே ஸ்கிட் அடிக்கலாம்ல, அது எப்படி பண்ணணும்? நான் உனக்கு கார் ஓட்ட சொல்லியே கொடுக்கல, என்ன ட்ரிஃப்டிங் கேட்கணும் மாப்ள. இப்போ வந்து கார் ஓட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம் மாப்ள. இப்போ வந்து வண்டி வந்து நியூட்ரல்ல இருக்கு பாத்துக்கோ. சரியா? எப்பவுமே சேஃப்டி லாக் இருக்கணும். எப்பவுமே வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி சீல் பெல்ட் ரொம்ப முக்கியம். சீல் பெல்ட். சரியா? ஆனா சீல் பெல்ட் ஒர்க் ஆகாது, உடஞ்சிருக்கு. அதை சரி பண்ணணும். சரியா? அதான், அதாவது வண்டி ஓட்டும் போது நீங்களும் எப்பவுமே வந்து சீட் பெல்ட் கண்டிப்பா போட்டுக்கோங்க. எனக்கு வந்து ஒர்க் ஆகல, ஏன்னா உடஞ்சு போச்சு, அதனால போட முடியல. இதுக்குன்னு ஏதாவது வந்து சொல்லாதீங்க. ஆமா, சர்வீஸ் கொடுக்கணும். உடஞ்சு போச்சு. கையில காசு இல்ல. ஆமா, காசு வந்ததுக்கு அப்புறம் நான் கொடுத்துருவேன். ஆமா, அதை வந்து நீங்களும் ஏதாவது கார் ஓட்ட போறீங்கன்னா, ஏதாவது பைக் ஓட்ட போறீங்கன்னா ஹெல்மெட், சீட் பெல்ட் எதுவுமே கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? கண்டிப்பா நீங்க போட்டுப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வண்டி வந்து இப்போ நியூட்ரல்ல இருக்கு, அதாவது நியூட்ரல்ல கிடக்கா. கிளட்சை வந்து ஃபுல்லா வந்து அமுக்கிக்கிட்டு, கிளட்சை வந்து ஃபுல்லா அமுக்கிக்கிட்டு அடுத்து ஃபர்ஸ்ட் கியர் போடணும். சரியா? இந்த மாதிரி
ஃபர்ஸ்ட் கியர் போட்டு அப்படியே ஸ்லோவா போகணும். இந்த மாதிரி ஸ்லோவா வந்து போனோம்னா வண்டி அப்படியே மூவ் ஆகும். ஆஃப் கிளச்சு தான் இந்த மாதிரி ஆஃப் கிளச்சு. அதாவது இந்த இருக்குல்ல கிளச்சி தான் வச்சுக்கோ, கிளச்சி இதுதான். இப்படி ஃபுல்லா படுத்துருக்கு, நீ ஃபுல்லா அமைக்கிருக்க, இப்படி லைட்டா விடும் போது வந்து வண்டி முன்னாடி போகும்ல அந்த இதுதான். அப்புறம் வந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். ஆக்சிலேட்டர் வந்து பாத்தீங்கன்னா பூ தடவைனா எந்த மாதிரி இருக்கும், பூவை நம்ம சாஃப்டா தடவோம்ல அந்த மாதிரி சாஃப்டா நம்ம கொடுக்கணும். நீ ஓங்கன்னு கொடுத்தா இந்த மாதிரி ஃபுல்லா போயிடும், அப்ப வந்து முன்னாடி போயிடும். இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்பீடா போயிட்டு இருக்கோமா, அப்போ வந்து டக்குன்னு வந்து செகண்ட் கியர் போட்டணும். செகண்ட் கியரும் அப்படிதான் நல்லா வந்து தள்ளிட்டு அப்படி பின்னாடி இழுத்துடணும். அந்த இதுதான் வண்டி ஓட்டுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாரி ஓட்டுற மாதிரி, லாரி ட்ரெயின் எல்லாம் ஓட்டுற மாதிரி. நீ வந்து கார் ஓட்ட கத்துக்கிட்டேன்னு வையன், நீ ஃபிளைட் எல்லாமே ஓட்டிடலாம். அப்பல ஆர்மிலேயே ஒண்ணு கூப்பிடுவானுங்க, இப்படிலாம் வந்து சொன்னானு வையன் செருப்பால எடுத்தடி. அதான் செருப்பு எடுத்து சென்டர் மெடல் அடிச்சிடணும். அப்படிலாம் நீ என்ன அடிச்சிட நான் உனக்கு திருப்பி அடிச்சு விடுவேன். சரியா? இந்த மாதிரிதான். எப்படி இந்த வண்டி நல்லா ஸ்மூத்தா போதா. அடுத்து வந்து இப்படியே கொஞ்சம் ஒரு லைட்டா வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தலையை வந்து ஓட்ட போறான். அதாவது ஒண்ணு இல்ல மாப்பிள, அதே மாதிரிதான் ஆஃப் கிளச் மட்டும் தான் கொடுக்கணும். சரியா? ஒரு தடவை கொடு பார்ப்போம். லைட்டா கொடு, கியர் போடல, அப்படி லைட்டா கொடு பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு காலை தூக்கி அந்த சைடு போட்டுருக்கேன். ஏன்னா இவன் ஆர்வ கோளாறுல ஆக்சிலேட்டர் ஏதோ கொடுத்துட்டான்னா நமக்கு தான் பிரச்சனை. இப்படி அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னு வைங்களேன், காலை அவுட்டி விட்டு நான் கொஞ்சம் பிரேக் அடிச்சிருவேன். அதுக்கு தான் கொஞ்சம் சேஃப்டிக்கு பிரேக் நானே அடிச்சிருவேன். பிரேக் நானே சரி, அது நீ அடிச்சிருவியா? இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கியர் ஓகே. ஃபர்ஸ்ட் கியர் நல்லா அமுக்கு, கிளட்ச் நல்லா அமுக்கு. அமுக்கிட்டேன். இதான் ஃபர்ஸ்ட் கியர். சரி, இப்போ ஆஃப் கிளட்ச் விட்டு பார்ப்போம். விட்டாச்சு. அப்படிதான் விடு. இந்த வண்டி போகவே மாட்டேங்குது. இன்னும் விடு, இன்னும் கொஞ்சம் விடு. அப்படிதான் அப்படிதான் சூப்பர். நல்லா ஓட்டுறப்பா. அடுத்து கீரை மாத்து. கீரை மாட்டோம். நல்லா ஓட்ட கத்துக்கிட்டப்பா. சூப்பரு. வெற்றி. அப்படிதான். அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.